வழக்கம் போல இன்றைய நாளும் தங்கம் புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது. 9ஆம் தேதியான இன்று 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 15 ரூபாய் உயர்ந்து 11,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 120 ரூபாய் உயர்ந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியும் இன்றைய நாளில் விலை உயர்ந்திருக்கிறது. 1000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து 1,71,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுவும் ஒவ்வொரு நாளும் தங்க விலை புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே இந்த விலையும் பார்க்கப்படுகிறது. இதுவும் கடந்த 130 ஆண்டு கால தங்க வரலாற்றில் புதிய உச்சம்தான். 91,200 ரூபாய் என்பது ஒரு சவரன் என்பது இமாலய விலை உயர்வாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து ஏறுமுகத்தில் தான் இருந்து வருகிறது. எப்போதாவது ஒரு முறைதான் குறைவை நாம் பார்த்து வருகின்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த தங்கம் விலை உயர்வு என்பது சாமானியர்களுக்கு தங்கம் எட்டாக்கணியாக ஏற்கனவே மாறிவிட்டது என்பதுதான் காண்பிக்கின்றது. ஏனென்றால் இனி ஒரு சவரன் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாய் எடுத்து சென்றால் மட்டும்தான் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்க முடியும். அந்த அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமானியர்களை பொறுத்தவரையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சவரன் தங்கம் வாங்க முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அதே போன்று வெள்ளியின் விலையும் கடந்த சில நாட்களாகவே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிரடியாக விலை உயர்ந்து வருகிறது. பொதுவாக தங்கம் விலை உயர்ந்தால் வெள்ளி விலையில் மாற்றம் இருக்காது, சற்று ஆறுதல் கொடுக்கும். ஆனால் வெள்ளியின் விலை உயர்வுக்கு காரணம் பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை என்பது அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் தங்கத்துக்கு மாற்றாக வெள்ளியின் வாங்கக்கூடிய திறன் என்பது அதிகரித்து காணப்பட்டது. கடந்த சில மாதங்களாக தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக வெள்ளி பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பியது. வெள்ளியை அதிகமாக வாங்க தொடங்கினார்கள். வெள்ளி மீதான முதலீடும் என்பது அதிகரித்தது. அதன் காரணமாக வெள்ளியின் தேவையும் அதிகரித்து வந்த காரணத்தால் வெள்ளி விலையும் இதுவரை இல்லாத வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 1,71,000 ரூபாயை எட்டி இருக்கின்றது. இப்படியாக தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இனி தங்கம் பொறுத்தவரையில் இன்னும் இது வருகின்ற நாட்களில் இது மட்டுமல்ல, 91,200 என்பது பெரிய தொகை அல்ல. இன்னும் வருகின்ற நாட்கள் உயரப்போவதுதான் உச்சபட்ச விலையாக பார்க்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தீபாவளி மற்றும் அடுத்து வரக்கூடிய பண்டிகை நாட்களில் முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் என்பது விரைவில் எட்டும். 1 லட்சம் ரூபாய் எட்டிவிட்டால் அதோடு தங்க விலை உயராதா என்றால் அதுவும் கிடையாது. அடுத்த சில நாட்களில் மீண்டும் 1 லட்சம் ரூபாயும் கடந்து சர்வசாதாரணமாக தங்க விலை என்பது உயர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் பல்வேறு வகையில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் பொறுத்தவரையில் பொதுவாக மக்கள் வைக்கப்படக்கூடிய அந்த கருத்து என்பது